இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா பேருமே அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லா பேருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அதில் ஃபஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க், அதாவது சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம், இந்த 2 பேர்த்துக்கான மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எப்படி ஈஸியாக சிம்பிளாக அதுவும் தெளிவான வீடியோவோடு தமிழில் முழு விளக்கத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுவும் ட்ரைனிங் பீரியடில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர்ற டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக ஈஸியாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஸ்பிஓ லாகின் பேஜ் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்குங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டச் பண்ணோடனே லாகின் ஆயிரும். புதுசாக லாகின் பேஜுக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். எப்பயும் போல் தான் லாகின் பேஜ். ஓகேங்களா? அந்த லாகின் பேஜில் உள்ளே போயிட்டு கிளியராக ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம லாகின் பேஜ் எப்பயும் போல் ஓப்பன் ஆயிரும். அதில் போய் டுடே டாஸ்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் 1 போட்டிருக்கா, கோ டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்மளுடைய பேஜில் ஷோ ஆகும். அதாவது சின்னதாக ஒரு ஆட்ஸு, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16 செகண்டோ 18 செகண்டோ எடுத்துக்கும். அதை டைம் எடுத்துக்கும். நம்மளுடைய எஸ்பிஓவோட ஆட் டிஸ்பிளே ஷோ ஆகும். அந்த செகண்ட் முடிஞ்சோடனே கோ டு டாஸ்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய டாஸ்க்குள்ளே போயிடும். ஓகேங்களா? அதில் உள்ள ஸ்டெப்ஸு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது அந்த ஸ்டெப்ஸில் ஓப்பன் அமேசான் அஃபீஷியல், அதாவது அஃபீஷியல் வெப்சைட் அல்லது அமேசான் ஆப், இந்த 2லேயுமே இந்த டாஸ்க் பண்ணலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட், அது நம்ம இப்போ வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? இந்த 4ஆவதாக கொடுத்துருக்க டாஸ்க்கு நாலாவதாக கொடுத்துருக்க ஸ்டெப்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே, ஏன்னா மறந்து போயிடும் இல்லையா நம்ம மொபைலில் இந்த டாஸ்க் பண்ணும்போது. இந்த பார்த்திங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துட்டேன். அந்த டேக், அதாவது மஸ்ட் ஆட் திஸ் டேக் இன்டு யுவர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த டேக் நம்ம அதில் டைப் பண்ண போகிறோம். இதில் அந்த வீடியோ, அந்த டெமோ வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்க புதுசாக பார்க்குறீங்க. ஆல்ரெடி நாங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்திருக்கோம். அதனால் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வீடியோவை ஓட்டி விட்டு தான் காமிச்சிருந்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிடுங்க. அதில் நம்முடைய சங்கர்ஷ ட்ரைனிங் எந்த மாதிரி இந்த ட்ரைனிங் பீரியடில் ஒரு டாஸ்க்கு, உங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற முழு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ண பின்னாடி அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடு கார்னரில், நீங்கள் இருக்க பேஜ்லேயே ரைட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம க்ரோமில் தான் உள்ளே இருப்போம். அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா, அதை டச் பண்ணிங்கன்னா நியூ டேப்னு வரும். நியூ டேப், NEW நியூ TABன்ட்டு வரும்.
அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வெளியே வந்துட்டு கூட என்ன பண்ணலாம், இந்த க்ரோம் பேஜுக்குள்ளே போய் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்ஸு சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் டேரெக்டாக வெளியே வந்துக்கிறேன். அப்படியே உள்ளேருந்து பண்ணலாம். உள்ளேருந்து பண்ணுறது பெட்டர். ஒரு சில டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இல்லையா, அதுக்காக. அதை பார்த்தீங்களா, அந்த நியூ டேப்னு இருக்குங்களா, மேலே ப்ளஸ் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்குள்ளே போயிடும். அதில் வந்து amazon.in ஆல்ரெடி நான் அந்த டாஸ்க் செஞ்சுருக்கேன், அதனால் அதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர்டர் ஆன்லைன் அட் அமேசான், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் உங்களுக்கு. அந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நிறைய இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எது தேவைப்படுதோ, அதை நம்ம டாஸ்க் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, அதை நல்லா அந்த மேலே என்ன நம்ம ப்ராடக்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதோட நேம் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த மேலே ஷோ ஆகிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட், 1 செகண்ட். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக், அவங்கவுங்க கண்டிப்பாக இந்த டாஸ்க் ஃபேஸ்புக்கில் தான் செஞ்சாகணும். ஃபேஸ்புக் ஐடி இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபஸ்ட்டில் மேலே டாப் எண்டில் இருக்கு பாருங்கள், ரைட் சம்திங் ஹேர்னு இருக்கும். புதுசாக நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னா அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி ஷோ ஆகும்னு காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுடைய அந்த ப்ராடக்ட் பேஸ் என்ன நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோமோ அதை அப்லோடு பண்ணுறோம். அப்லோடு பண்ணிவிட்டு மிக ரொம்ப முக்கியமான வேலை, அந்த ப்ராடக்ட் மேலே இருக்க அந்த என்ன ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுமோ, இது பர்ச்சேஸ் கிடையாது, இது ஒரு டாஸ்க், அவ்வளோதான். அந்த ப்ராடக்ட் மேலே இருக்க, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஒன்று, ஆப்பிள் டிவி ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட நேம், அந்த நேம் வந்து மேலே டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்துட்டே இருங்க அப்படியே. ரைட், அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேலே உள்ள லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அதை அப்லோடு பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அந்த லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா பாருங்கள், ரொம்பவே மிக மிக ரொம்ப முக்கியமானது அந்த 4வது இது. அதாவது அந்த என்ன ப்ராடக்டோட நேம் போட்டு இந்த ஆஷ் போடணும். ஆஷ் போட்டு ஜென் ரிவ்யூஸ், GENREVIEWS, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை அப்லோடு பண்ணியாச்சு. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் போய் அப்லோடு பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த ப்ராடக்டோட நேம் டைப் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆப்பிள் டிவி, ஆப்பிள் மேக்புக், அது ஏர் MI லேப்டாப், அது சாரி டிவி இல்லை, லேப்டாப்பு, லேப்டாப் MI. MIன்னு கொடுத்துட்டு சிப் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 4th, இது ரொம்பவே மிக முக்கியமானது. இது இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகாது. ஹேஷ் போட்டுக்குங்க. அதில் போட்டுக்கோங்க இல்லையா, GENRE, இந்த மாதிரி இல்லை, நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிடாதீங்க. REVIEWES பார்த்தீங்களா,
GENREVIEWS. இதை கொடுத்துட்டு மேலே ரைட் சைடு கார்னரில் அந்த போஸ்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த கீழே பார்த்தீங்களா, அந்த போஸ்டிங் இடத்துல ஷேர் ஆகிட்டுருக்குது, ஷேர் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஷேர்ன்ற ஆப்ஷன் ரைட் சைடு கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு வரும், அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ராடக்ட் மேலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்டில் வந்து 3 டாட் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஷேர் பண்ண லிங்க்லேயே வந்து ஒரு போஸ்ட் போட்டிங்க இல்லையா, அந்த 3 டாட் இருக்கும். அதுலேயுமே அதில் காப்பி லிங்க்னு இருக்கும். ஏதாவது ஒன்றை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம SBO போர்ட்டலுக்குள்ளே வந்துடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய யூடியூப் சேனலில் அந்த என்னுடைய யூடியூப் சேனல் லிங்க்கு எங்கே பேஸ்ட் பண்ணாலும் என்னுடைய லிங்க் சேவ் ஆகிற மாதிரி நான் செட்டிங் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது நான் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலும் பழையபடி நான் அந்த 18 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. இதே நீங்கள் போர்ட்டல் பேஜுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் போய் பழையபடி ஆல்ரெடி நம்ம செஞ்ச பேஜுக்குள்ளேயே போய்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த செகண்ட் முடிஞ்ச பின்னாடி தான் முக்கியமான ஒன்று, இந்த டாஸ்க்கு 7 நாள். இன்றைக்கி இந்த டாஸ்க் செஞ்சிட்டிங்கன்னா 7 நாள் கழிச்சு 8ஆவது நாள் தான் அடுத்த டாஸ்க் உங்களுக்கு வரும். அதாவது மாதத்தில் 4 டாஸ்க் தான் மொத்தம். ஐயோ, நான் வந்து நல்லா பார்த்துங்க. இது டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக், ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் தான் கொடுத்தோம். அந்த ஆடியோ வேணால் பழையபடி சாரோட அந்த வீடியோ ஆடியோவோட கேட்டுக்குங்க, கொஞ்சம் ஓட்டி விட்டு கூட கேட்டுக்குங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மறக்காமல் கொஞ்சம் அப்படியே மேலே ஏற்றிட்டு அதில் உங்களுடைய நேம் இருக்கும், ஸ்டாஃப் ஐடி இருக்கும், அதுக்கு கீழே டைட்டில்னு இருக்கும். அந்த டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக், சரிங்களா? நேம், ஸ்டாஃப் ஐடி, டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக்கு, அதுக்கு கீழே சூஸ் டைப், அதுலேயும் ஃபேஸ்புக்கு. ஓகேங்களா? அந்த ஆடியோ முழுசாக புரிஞ்சுட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. கேட்டுட்டு நான் சொன்ன மாதிரி தான் நேம், ஸ்டாஃப் ஐடி இருக்கும், அதுக்கு கீழே டைட்டிலில் ஃபேஸ்புக். ஓகேங்களா? நான் மைக்ரோ டாஸ்க் பண்ணுறீங்க, நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் தான் இந்த டாஸ்க் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஈஸியாக சீக்கிரமே முடிஞ்சிடும். அந்த லிங்க்கு கரெக்டாக நீங்கள் காப்பி லிங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த டைட்டிலில் ஃபேஸ்புக், கீழே வந்து அந்த 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபேஸ்புக் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்த்தீங்களா? அந்த பேஸ்ட்டுன்னா அந்த இடத்துல விரல வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும். அதை நான் சப்மிட் கொடுத்தோன்னே என்ன மிஸ்டேக் வருதுன்னு பாருங்கள். The URL has already been taken. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வருது. ஆனால் இப்போ தான் அந்த லிங்க்கவே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதனால் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம். பழையபடி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். பழையபடி அதே தான் வருது, இது ஓகே ஆகாது. அதனால் இந்த லிங்க்கை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு எங்கே போகிறோன்னா சென்டர் பட்டன் அழுத்தி டேரெக்டாக வெளியே வந்துட்டு, நான் பண்ண மிஸ்டேக்னால எத்தனை டைம் லேட் ஆகுது பாருங்கள். ஃபேஸ்புக்கில் போய் பழையபடி லிங்க் எடுக்கிறேன், அதே இது அந்த லிங்க்கை காப்பி லிங்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்,
இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சக்ஸஸ் ஆகும். எல்லாமே ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் கரெக்டான லிங்க். சப்மிட் கொடுங்க. ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் டேஷ்போர்டில் போய் உங்களுடைய வேலெட்டில் எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டீமுக்கு 15 ரூபா ஆட் ஆகிருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.